ஹலோ மக்களை, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சூர்யாவோட பிடியிலேருந்து தப்பிச்ச விஜயும் எப்படியாவது யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம மாறன் வீரா பார்த்துடுறாங்க. அதை பார்த்த நம்ம மாறன் செம அதிரடியாக ஒரு திட்டத்தை போட்டு விஜயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம வீரா கண்மணி எல்லாருமே இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாறணும் வீரா கிட்ட நடந்ததையே நினச்சிட்டு இருந்தா என்னத்துக்காகுது? சரி, கண்மணி அண்ணியோட செக்கப்புக்கு நாள் ஆகுதுல, அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாமல் இதே பிரச்சனையை போட்டு யோசிச்சுட்டே இருக்க வீரா அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எப்படி மாறா யோசிக்காமல் இருக்க முடியும்? பார்த்தேல அந்த சந்திரலேகா மேடம் மறுபடியும் வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, பத்தாததுக்கு அந்த போலீஸ் டாக் வர நம்மகிட்டே வந்து இப்படிலாம் செய்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், அதான் அந்த கொலையை எதுவுமே நீங்க பண்ணல, அதுக்கப்புறமா எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? அது இல்லடா, ஏற்கனவே விஜயை நம்ம கடத்தி வைக்கும் போது எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பட்டிருக்கோம், அதை நினைச்சே ஓரளவு பயத்துல தான் இருந்துட்டு இருந்தோம். இப்ப இது வேற அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், சரி இப்படியே இருந்துட்டு இருந்தா உங்களுக்குள்ள மனசு போட்டு குழப்பிக்காதுங்க. சரி, கண்மணி அண்ணியோட செக்கப்புக்கு போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம், எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட சொல்லும்போது வீராவும் சரிடா நம்ம கிளம்பலான்னு சொல்லி நம்ம கண்மணிக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கண்மணியை செக்கப் பண்ணிவிட்டு அந்த டாக்டரை, என்னம்மா இவ்வளோ வீக்காக இருக்க, ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்க, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீ ரொம்பவே குழம்பிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது வெளியில் வந்த நம்ம வீராவும் கண்மணிக்கிட்ட, பார்த்தியா டாக்டர் சொன்னது எல்லாமே புரிஞ்சுக்கோ, உன்னோட குழந்தை நல்லபடியாக வளரணும், அதுக்கு நீ கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கணும், எதையாவது போட்டு குழப்பிட்டே இருக்காத அப்படி சொல்லும்போது நம்ம கண்மணியும் வீரா கிட்ட, என்ன வீரா நீயும் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, வீட்டில் இப்படி ஒரு குழப்பம் நடக்கும்போது அதை பற்றி எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? ஏற்கனவே அந்த சந்திரலேகா வர அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் விசாரணை பண்ணிட்டே இருக்கா, எனக்கு அதெல்லாம் செய்யும் போது ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக விஜயும் யாருக்கு கண்ணிலையும் நம்ம படக்கூடாது, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு ரோட்டில் அந்த சைடில் வரும்போது நம்ம விஜயை எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை கவனித்த விஜயம், என்னடு இது எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்கே, இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது எல்லார்கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்து வரும்போது கரெக்டாக நம்ம மாறணும் வீராவும் ரோட்டில் பார்க்குறாங்க. என்னது இது விஜய் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா அப்படியே மாறங்கிட்ட, அங்கே பாருங்கள் விஜய் போகிற மாதிரி இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம வீராவும், ஆமாம் அது விஜயே தான், அப்போ விஜய் உயிரோட தான் இருக்கா போல், அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவளை பிடிச்சாலே மொத்த பிரச்சனையும் சரியாயிடும் சொல்லி நம்ம மாறணும் வீராவும், நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க, நாங்கள் வந்து அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் வீராவும் செம அதடியாக விஜயை தேடி வராங்க. விஜய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது விஜயம், என்ன இது மாறனும் வீராவுமா, இவங்க கண்ணில் தான் நம்ம படவே கூடாதுன்னு நினச்சோம், எப்படியாவது தப்பிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் அவங்கள விட்டுட்டு அப்படியே துரத்தி ஓடதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் வீராவும் என்னதான் விஜய் பக்கத்தில் பிடிச்சாலும் விஜய் ஒரு இடத்துல ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறாங்க. நல்ல வேளை இவங்க கண்ணில் படலை, எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடணும். என்ன சோதனை இது, நம்ம பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ என்னடானா யார் என்ன பார்த்தாலுமே ரொம்பவே சந்தேகமாகவே இருக்குது. ஒரு சமயம் அதை சூர்யா சொன்ன மாதிரி டிவியில் நமக்கு நிலைமை எல்லாம் வந்துட்டோம், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்நேரத்தில் நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களோ. ஒரு பக்கம் சூர்யா பிடியிலேருந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாறன் வீரா கிட்டேருந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம விஜிக்கு பிருந்தா வீரா எல்லாரும் பண்ணது ஞாபகத்து வருது. அன்னைக்கு நீங்கள் மட்டும் என்னை கெட்டி போட்டுட்டு இப்படியெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நானே போலீஸில் சரண்டர் ஆகிருப்பேன், இந்நேரத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காது. எப்படி இருந்தாலுமே இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காண்டி தான் இப்படி ஒரு செயல் எல்லாம் எனக்கு நடந்திருக்கு, அதனால இவங்களை சும்மாவே விடக்கூடாது, அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காண்டி தான் நானே பிறவி எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த சூர்யா மட்டும் அவங்கள அழிச்சிருவானா, இதோட விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனும் வீராவும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. விஜய் எங்கே தேடியும் காணலை. வீராவும் மாறன் கிட்ட வந்து, டே மாறன் எங்கே தான் போயிருப்பா, அவள் பக்கத்தில் தானே இருந்த மாதிரி இருந்துச்சு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக கேட்கும்போது மாறனும், சரி விடு வீரா, அவள் எங்கே போயிட போகிறா, எப்படி இருந்தாலுமே அவள் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இனி அவளை கண்டுபிடிக்க வேண்டியதான், அவள் மட்டும் நம்ம கையில் மாட்டினான்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனும் யோசிக்கிறாங்க. நம்ம வீராவை பார்த்த
பார்த்த உடனே கண்மணியும் பிருந்தாவும் என்னாச்சு வீரா, அந்த விஜய் தானே, விஜயை பிடிச்சிட்டீங்களா அப்படி கேட்கும்போது வீராவும் ஆமா அது அந்த விஜய் தான். அப்ப இது நாள் வரைக்கும் அவ உயிரோட தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம மேல எப்படியாவது பழி வரணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளா தலைமறைவா இருந்திருப்பா. நமக்கு தான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டே விஜய் உயிரோட தான் இருக்கக்கூடிய விஷயம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரத்துல அந்த விஜய கண்டுபிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்லும்போது கண்மணியும் என்ன வீரா, விஜய் மட்டும் நம்மகிட்ட இப்ப மாட்டியிருந்தானா கரெக்டா அந்த சந்திரலேகாவுக்கு முன்னாடியே போய் நிக்க வச்சிருக்கலாம். எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாமே அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் சரி விடு, அதான் சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு அவ உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அது வரைக்கும் நல்லது அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும். வீரா சொல்றது சரிதான், நீ சீக்கிரத்துல அவளை கண்டுபிடிச்சலாம், நீங்க அதை நினைச்சு பதட்டப்படாதுங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம விஜயும் இனி என்ன செய்யறது, நம்ம வேற சுதந்திரமா எங்கேயுமே போக முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களை இனி சும்மாவே விடக்கூடாது. நம்ம என்ன வேணும்னா இந்த பாண்டியனை கொலை பண்ணணும்னு நினைச்சோம். நம்ம ஸ்கெட்ச் போட்டதே வேற ஒருத்தங்களுக்கு, ராகவனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது ஆகணும்னு பார்த்தா கடைசியில அந்த பாண்டியன் இப்படி வந்து விழுந்துட்டான். அதே நேரத்துல அவனோட தங்கச்சிங்க வேற இந்த குடும்பத்துல மருமகளா சேர்ந்து நம்மளை வேற பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காளுங்க. இவளுகளையும் சும்மா விடக்கூடாது, அந்த ராமச்சந்திரனையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்துல நம்ம சூர்யாவும் இந்த விஜய் எங்க தான் போயிருப்பா, இந்த விஜய் மட்டும் யாருக்காவது கண்ணில் மாட்டினா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வந்திருக்கும். இது வரைக்கும் அந்த விஜய் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா பதற்றத்துல இருக்காங்க. அதே சமயத்துல அந்த விஜய் வந்து உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் மாறன் வீரா யாருக்காவது தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சிருவாங்க, அவங்களும் நிம்மதியாடுவாங்க. எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளோ பெரிய வேலை செய்தோம். அப்படி இருக்கும்போது விஜய் வேற நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலே எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யாவும் விஜய தேடுதல் வேட்டையில ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம மாறணும், சரி இந்த விஜய் இந்த ஊரை தவிர எங்கேயாவது இந்நேரத்துக்குள்ள போயிருக்கவே முடியாது, நம்மளும் நமக்கு தெரிஞ்ச எல்லா ஆள்கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். விஜய் பத்தின எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி விஜய்க்கு யாராவது விரோதிகள் உண்டா, யாராவது தெரிஞ்சவங்க உண்டா, அவளை யாராவது சந்திக்கிறதுக்கு போயிருப்பா, அவள் மட்டும் தனியாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும். விஜய்க்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே பேசி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராமச்சந்திரனும் சரி மாறன் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கான், என்னவா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் தான் இருந்தால் எங்கேயுமே காணலை அப்படி சொல்லும்போது மாறன் தூரத்துலேருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம விஜயும் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும், ராமச்சந்திரனுக்கு சைடில் யாராவது இருக்காங்களா, மாறனை ஏதாவது செய்திடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஜய் இருக்காங்க. விஜயும் அவங்க கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து சரி இங்கே ராமச்சந்திரன் தனியாக மாட்டிட்டான், பேசாமல் இவனை போட்டு தள்ளிட வேண்டியதான், இவனை போட்டு தள்ளானே அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தை தான் இருக்கும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சின்ன பின்ன ஆயிடுவாங்க, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம ராமச்சந்திரனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணுறதுக்காண்டி அந்த பொருளோட போயிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன் இதை கவனிக்காம விஜய் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டையுமே பேசி வைக்கிறாங்க. விஜய் வந்து தலைமறைவாக இருக்கா, கண்டிப்பாக இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பா, நான் அனுப்பின இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பொண்ணு எங்கேயாவது இருந்தானா கண்டிப்பாக எங்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு மாறனும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி விஜய் நம்ம ராமச்சந்திரனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் செய்தாலும் அதுலேருந்து நம்ம ராமச்சந்திரன் தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.